Good morning students. In class la algebra lesson la exercise 3.14 la sum number 6 பார்க்கலாம். இப்போ one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 is the square of other. Find k. Okay. இப்போ first given equation எழுதிக்கோ. அதில் a b c யோட வேல்யூ என்னன்னு நோட் பண்ண. a is equal to 3, b is equal to k, c is equal to 81. Okay. இப்போ sum of the roots என்னது alpha plus beta equal to minus b by a அப்போ minus k by 3. okay alpha beta equal to c by a அப்போ 81 by 3 இதை cancel பண்ணனா எனக்கு 2 3 0 6 21 7. okay இப்போ அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னது ஒரு ரூட் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி அதர் ரூட் அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கோ இல்லை பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கோ. இப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 27 நமக்கு தெரியும். இதில் ஆல்ஃபாவுக்கு இருக்கிற இடத்துல பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண அப்போ பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 27 அப்போ பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 வந்து 3 கியூப்னு எழுதலாம். சரியா? அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 ஏன்னா பவர்ஸ் ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடு. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்போது பீட்டா 3னா ஆல்ஃபா என்ன இருக்க முடியும் 3 ஸ்கொயர் 9. சரியா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 9, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. சரியா? இப்போது ஆல்ஃபா வந்து 9, பீட்டா வந்து 3. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 9 + 3 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. அப்போ 12 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 3 12 × 3 36 ஈக்குவல் டு மைனஸ் கே. அப்போ கேயோட வேல்யூ வந்து -36. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.